மார்த்தாண்டம் அருகே மோட்டார் சைக்கிள் மீது அரசு பஸ் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள தேங்காப்பட்டினம் அடப்புவிளை பகுதியைச் சேர்ந்தவர் முகமது அலி. இவரது மகன் அப்சல் வயது 17. இவர் சாமியார்மடம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் +2 படித்து வந்தார். மேலும் அதே ஊரைச் சேர்ந்தவர் அஜ்மல் வயது 16. இவர் +1 படித்து வந்தார். இவர்கள் இருவரும் சாமியார்மடத்தைச் சேர்ந்த +1 மாணவரான சஜித் வயது 16 மற்றும் நாசில் வயது 15 ஆகியோருடன் நேற்று மாலை குழித்துறையில் நடைபெறும் பாகுபலி பொருட்காட்சிக்கு சென்றுள்ளனர். இவர்கள் 4 பேரும் ஒரே மோட்டார் சைக்கிளில் சென்றுவிட்டு இரவு 10 மணியளவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் கல்லுதொட்டி பகுதியில் வந்தபோது எதிரே நாகர்கோவிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி வந்த அரசு பஸ் மீது இவர்களது மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த 4 மாணவர்களும் தூக்கி வீசப்பட்டு படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். உடனடியாக அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் அப்சல் மற்றும் அஜ்மல் குழித்துறை அரசு மருத்துவமனைக்கும், நாசில் மற்றும் சஜித் தனியார் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அப்சல் மற்றும் சஜித் ஆகியோர் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கும், அஜ்மல் நாகர்கோவிலில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. எனினும் சிகிச்சை பலனளிக்காமல் அப்சல் மற்றும் அஜ்மல் ஆகியோர் பரிதாபமாக இறந்தனர். நாசில் மற்றும் சஜித்க்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விபத்து குறித்து மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையே விழுந்தையம்பலம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் மீது போலீசார் வழக்கு தொடர்ந்ததை கண்டித்து பஸ் ஊழியர்கள் திடீரென இன்று மதியம் 1 மணியளவில் மார்த்தாண்டம் பேருந்து நிறுத்தத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மார்த்தாண்டம் பகுதியில் பஸ்கள் வரிசையாக அணிவகுத்து நின்றதுடன் மார்த்தாண்டம் நகரமே ஸ்தம்பித்தது. வெளியூர்களிலிருந்து மார்த்தாண்டம் வந்த பொதுமக்கள் திரும்பி ஊருக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். பின்னர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் சிறுவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கத் தொடங்கின.